வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி ஒரு 25 ஃபீட்டுக்கு 25 ஃபீட் ஒரு பிளாட் பற்றி பார்க்க போகிறோம். இந்த பிளாட் பார்த்திங்கன்னா நமக்கு கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு பெட்ரூமும் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் 2 பெட்ரூம் டிசைன் பண்ணியிருக்கோம். அதுவும் இல்லாமல் ஒரு கோர்ட்யார்டும் உள்ளே இன்சர்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த கோர்ட்யார்ட் ஸ்பேஸ் நமக்கு எப்படி வருதுன்னு சொல்லிட்டு 3D வியூவும் நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த பிளாட்டுக்குள்ளே என்டர் ஆன உடனே நமக்கு நார்த் வெஸ்ட் கார்னரில் ஒரு ஸ்டேர்கேஸ் ஒன்று ப்ளேஸ் பண்ணியிருக்கோம். இந்த ஸ்டேர்கேஸ் ஒரு காமன் ஸ்டேர்கேஸாக நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ நமக்கு பிளாட் நார்த் ஃபேஸிங்கில் இருக்கிறதால பில்டிங் நமக்கு நார்த் ஃபேஸிங்கில் தான் அமையுது. ஸோ இங்கேருந்து நம்ம என்ட்ரி பண்ணிக்கிட்டோன்னா ஒரு ஃபாயர் ஏரியா மாதிரி இந்த ஏரியாவை நம்ம கன்வெர்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த ஃபாயர்லேருந்து பார்த்திங்கன்னா இந்த என்ட்ரி ஏரியா ஃபுல்லாக நமக்கு ஃப்ரீயாக தான் இருக்கும். ஸோ இந்த சைடில் நம்ம ஒரு 2 வீலர் பார்க்கிங் பண்ணிக்கிற அளவுக்கு இடமும் இருக்குது. ஸோ இது நல்ல காம்பேக்டான ஸ்பேஸுன்றதால கார் பார்க்கிங்னா நம்ம அலாட் பண்ணலை. இந்த பில்டிங்கோட ஃப்ரண்டேஜ் பார்த்திங்கன்னா 6 ஃபீட் கிட்ட இருக்குது. ஸோ இந்த ஃபாயர் ஏரியாவிலேருந்து உள்ளே வந்தோன்னா நமக்கு ஒரு லிவிங் ஹாலுக்கு ரீச் ஆகும். இந்த ஹாலோடைய மெஷர்மெண்ட் பார்த்திங்கன்னா லான் ஃபிட் 8 இன்ச்சுக்கு 10 ஃபீட்டுன்ற அளவில் இருக்குது. இதில் இந்த எக்ஸ்டீரியர் வாலில் நம்ம ஒரு டிவியும் ப்ளேஸ் பண்ணிவிட்டு ஆப்போசிட்டில் நம்ம ஒரு சோஃபா ப்ரொவிஷனும் கொடுத்துக்க முடியும். அதே மாதிரி நம்ம இன்னும் உள்ளே வந்தோன்னா சவுத் ஈஸ்ட் கார்னரில் ஒரு கிச்சன் ப்ரொவிஷன் ஒன்று கொடுத்துருக்கேன். இந்த கிச்சன் ப்ரொவிஷன் நமக்கு 7 ஃபீட் 2 இன்ச் பை 8 ஃபீட்டுன்ற அளவில் இருக்குது. இதில் ஈஸ்ட் ஃபேஸிங்காக நம்ம ஒரு ஸ்டவ் ப்ரொவிஷனும் இந்த சைடில் ஒரு சிங்க் ப்ரொவிஷனும் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் இந்த சவுத் வெஸ்ட் கார்னரில் பார்த்தீங்கன்னா சவுத் வெஸ்ட் கார்னரில் ஒரு பெட்ரூம் ப்ரொவிஷன் ஒன்று கொடுத்துருக்கேன். இந்த பெட்ரூமுடைய மெஷர்மெண்ட் 10 ஃபீட் பை லான் ஃபிட் 8 இன்ச் அளவில் இருக்குது. இந்த பெட்ரூமில் தாராளமாக நம்ம ஈஸ்ட் டு வெஸ்ட்டு பெட் பொசிஷன் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி ஆப்போசிட்டில் டிவி யூனிட்டும் நம்ம ப்ளேஸ் பண்ணிக்கிற அளவுக்கு இடமும் இருக்குது. ஸோ இது சவுத் வெஸ்ட்டு கார்னர்ன்றதால இந்த கார்னர் என்டையராக நம்ம ஒரு வார்ட்ரோப் ப்ரொவிஷன் கொடுத்துக்க முடியும். அதே மாதிரி நமக்கு இந்த பெட்ரூம் வென்டிலேஷன் பார்த்திங்கன்னா இந்த சைடில் ஒரு விண்டோவும் இந்த ஓடிஎஸ் வழியாக ஒரு விண்டோவும் நம்ம கொடுத்துக்க முடியும். ஸோ கிராஸ் வென்டிலேஷனுக்கும் நல்லாவே இருக்கும். ஸோ இந்த மாஸ்டர் பெட்ரூமுக்கு ஒரு டாய்லெட் ப்ரொவிஷனும் ஒன்று கொடுத்துருக்கேன். இந்த டாய்லெட்டோடைய ப்ரொவிஷன் நமக்கு வார்ட்ரோப் என்டர் ஆகிட்டு தான் உள்ளே என்டர் வர மாதிரி ஒரு ப்ரொவிஷன் கொடுத்துருக்கேன். ஸோ என்டர் ஆன உடனே ஒரு ட்ரெஸ்ஸிங் யூனிட் ஒன்று ப்ளேஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு டாய்லெட் யூஸ் பண்ண மாதிரி ஒரு ப்ரொவிஷன் இருக்குது. இதில் தாராளமாக நம்ம ஒரு ஷவர் யூனிட்டும் ஒரு வாட்டர் கிளாஸ்ட்டும் கொடுத்துக்க முடியும். ஸோ இதுக்கு உண்டான வென்டிலேஷனை நம்ம இந்த சைடில் ஒரு ஓடிஎஸ் ப்ரொவிஷன் ஒன்று கொடுத்துருக்கோம். இந்த ஓடிஎஸ் 2 ஃபீட்டுக்கு 5 ஃபீட் 6 இன்ச்சுன்ற அளவில் இருக்குது. இந்த ஓடிஎஸ் வழியாகவே நம்ம பைப்பெல்லாம் கொண்டு போய்க்கலாம். இதுக்கு வென்டிலேஷனும் நம்ம இந்த சைட்லேருந்து கொடுத்துக்க முடியும். அதே மாதிரி இந்த கிச்சன் பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஒரு கோர்ட்யார்ட் ஸ்பேஸும் ஒன்று கொடுத்துருக்கேன். இந்த கோர்ட்யார்டு நமக்கு 7 ஃபீட் 2 இன்ச்சுக்கு 3 ஃபீட் 4 இன்ச்சுன்ற அளவில் இருக்குது. ஸோ இந்த 3D வியூவில் பார்த்திங்கன்னா இந்த கோர்ட்யார்டை நம்ம இந்த மாதிரியும் டிசைன் பண்ணிக்க முடியும். ஸோ என்டையராக இந்த சைடில் எந்த வாலும் இல்லாமல் கிச்சன் கோர்ட்யார்ட் சைடில் நல்லா ஓப்பனாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம ஓப்பன் கொடுக்குறதால சிங்க்கு ப்ரொவிஷன் இங்கே கொடுத்தோம்னா சிங்க்கு நமக்கு ஈஸியாகவே ட்ரை ஆகும். அதே மாதிரி நம்ம இந்த ஏரியாவை நல்ல ஒரு க்ரீனரி ஸ்பேஸாக மாற்றிக்க முடியும். ஸோ இந்த ஆப்போசிட் வால்யூம் நல்லா நம்ம டெக்கரேஷன் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி டெக்ஸ்சர் பெயிண்ட்டோ இல்லை இந்த மாதிரி பிரிக் கிளாடிங்கும் நம்ம டிசைன் பண்ணிக்கலாம். அதே மாதிரி லைட் ப்ரொவிஷனும் இந்த சைடில் கொடுத்துட்டு லைட் ஃப்ரெஷ் பண்ணாலும் இந்த டெக்ஸ்சருக்கு நல்லாவே இருக்கும். ஸோ இந்த பெட்ரூம் சைடில் பார்த்திங்கன்னா இங்கே ஒரு விண்டோ ப்ரொவிஷன் இல்லாமல் ஒரு வென்டிலேட்டர் ப்ரொவிஷன் மாதிரி கொடுத்திங்கன்னா கூட ஒரு நல்ல ப்ரைவசி மெயின்டைன் ஆகும். ஸோ கிச்சன்லேருந்து பார்க்கும்போது நமக்கு எந்த ஒரு விண்டோவும் தெரியாது. வென்டிலேஷன் நமக்கு அந்த 7 ஃபீட்டுக்கு மேலே தான் இருக்கும். அதனால் நல்ல ப்ரைவசி நமக்கு மெயின்டைன் ஆகும். ஸோ இந்த மாதிரி நம்ம ஃபுல் வென்டிலேட்டர் கொடுத்துட்டிங்கன்னா கூட இந்த பெட்ரூமுக்கு தாராளமாக நமக்கு வென்டிலேஷன் கிடைக்கும். அதே மாதிரி டாப்பில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம ப்ரொவிஷனும் கொடுத்துக்கலாம். ஸோ சைட்ஸில் நமக்கு இந்த மாதிரி ஓப்பனிங் கொடுத்துட்டு மேலே RCC ஸ்லாபும் போடலாம். ஸோ லைட் வென்டிலேஷன் தேவைப்படுன்ற பட்சத்தில் நம்ம ஒரு லைட் ரூஃபிங்கும் போட்டு இந்த சைடில் லைட் பெனிட்ரேட் ஆகிற மாதிரியும் டிசைன் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த சைடில் பார்த்திங்கன்னா நமக்கு ஸ்லாபு கட் ஆகிருக்கு. இந்த சைடில் ஒரு செக்ஷனல் வியூன்றதால நம்ம இந்த ஸ்லாப் இந்த சைடில் கட் பண்ணியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் இந்த பிளானில் பார்த்திங்கன்னா நமக்கு கிச்சனுடைய ஈஸ்ட் சைடில் 2 ஃபீட்டுன்ற அளவில் ஒரு செட்பேக் ஏரியாவும் ஒன்று கொடுத்துருக்கேன். இந்த ஏரியாவில் தாராளமாக நம்ம வென்டிலேஷன் நம்ம கிச்சனுக்கு ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி நம்ம இந்த கார்னரில் ஒரு கோர்ட்யார்ட் ஸ்பேஸும் கொடுக்கறதால நம்ம கிராஸ் வென்டிலேஷனுக்கும் இந்த கிச்சனுக்கு நல்லாவே இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு வந்தோம். இந்த காமன் ஸ்டேர்கேஸ் யூஸ் பண்ணி தான் நம்ம மேலே வர முடியும். ஸோ இந்த காமன் ஸ்டேர்கேஸ் நமக்கு என்டையராக ஓப்பனாக இருக்கும் அவுட்டர் சைட்லேருந்து. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லேயும் நம்ம இந்த சைடில் ஒரு மெயின் டோர் போகிற மாதிரி ஒரு ப்ரொவிஷன் கொடுத்துருக்கோம். ஸோ இங்கிருந்து தான் நமக்கு நார்த் ஈஸ்ட்டில் ஒரு பெட்ரூமும் சவுத் வெஸ்ட்டில் ஒரு பெட்ரூம் ஒன்று கொடுத்துருக்கோம். அதே மாதிரி இந்த நார்த் ஈஸ்ட் பெட்ரூமோட சைஸ் பார்த்திங்கன்னா 10 ஃபீட்டுக்கு 10 ஃபீட்டுன்ற அளவில் இருக்குது. இதில் தாராளமாக நம்ம ஒரு பெட்டு ப்ரொவிஷன் கொடுத்துட்டு
ஆப்போசிட்டில் டிவி ப்ரொவிஷனும் கொடுத்துக்க முடியும். ஸோ வார்ட்ரோப் ப்ரொவிஷன் நம்ம பெட்டுக்கு பக்கத்துலேயே கொடுத்துட்டோன்னா இந்த ஸ்பேஸை நல்லாவே யூட்டிலைஸ் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி இந்த ஸ்டேர்கேஸ் வந்து உள்ளே என்டர் ஆனோடனே ஒரு வெஸ்டிபிள் ஏரியா மாதிரி ஒன்று கிரியேட் ஆகுது. இந்த வெஸ்டிபிள் ஏரியா மூலமாக தான் நமக்கு பெட்ரூமுக்கும் டாய்லெட்டுக்கும் என்டர் ஆகிற மாதிரி ஒரு ப்ரொவிஷன் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த பேசேஜில் இருக்க டாய்லெட் பார்த்தீங்கன்னா 3 feet 4 inches 5 feet 6 inches அளவில் இருக்குது. இதில் தாராளமாக நம்ம ஒரு வாட்டர் கிளாசெட் மட்டும் அகாமடேட் பண்ணிக்க முடியும். ஸோ பாத் ப்ரொவிஷனாக இல்லாமல் ஒரு சின்ன பவுடர் டாய்லெட் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். பாத் ப்ரொவிஷன் வரணும்னு நம்ம இந்த பெட்ரூமுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கு வென்டிலேஷன் வந்து நம்ம இந்த சைடில் ஓடிஎஸ் வழியாக நம்ம கொடுத்துக்க முடியும், இந்த டாய்லெட்டோடைய ஹைட் கம்மி பண்ணுறது மூலமாக. அதே மாதிரி உள்ளே என்டர் ஆனீங்கன்னா இன்னொரு வெஸ்டிபிள் ஏரியா ஒன்று பார்க்குறீங்க. இந்த வெஸ்டிபிள் ஏரியா தான் நமக்கு எல்லா கட் அவுட்டும் விசிபிலிட்டி இருக்கும். ஸோ இந்த கட் அவுட் ஸ்பேஸும் ஒன்று கொடுத்துருக்கேன். இது வந்து நமக்கு ஹாலுடைய ஒரு டபுள் ஹெட் ஸ்டோரியாக இது தெரியும். இந்த ஏரியாவிலேருந்து நம்ம லிவிங் ஸ்பேஸும் டைனிங் ஸ்பேஸும் ஈஸியாக வந்து இன்ட்ராக்ட் பண்ணிக்க முடியும். அதுவும் இல்லாமல் இந்த கார்னரில் ஒரு கோர்ட்யார்ட் ஸ்பேஸும் நமக்கு விசிபிலிட்டி இருக்கும். ஸோ இந்த சவுத் ஈஸ்ட் கார்னரில் ஒரு சிட் அவுட் ப்ரொவிஷன் ஒன்று கொடுத்துருக்கேன். இந்த சிட் அவுட்டோடைய மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா 7 feet 8 inches 8 feet 5 inches அளவில் இருக்குது. அதே மாதிரி இந்த கட் அவுட்டோட ப்ரொவிஷனும் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய சைஸ்னு சொல்லலாம். 5 feet 6 inches 6 feet 2 inches அளவில் இருக்குது. ஸோ நம்ம சவுத் வெஸ்ட் கார்னரில் பார்த்தோன்னா சேம் பெட்ரூம் வந்து நமக்கு ஃபாலோ ஆகுது. ஸோ இந்த டாய்லெட் மட்டும் நமக்கு சேஞ்ச் ஆகும். 5 feet 6 inches 4 feet அளவில் இருக்குது. இதில் வந்து தாராளமாக நம்ம ஒரு ஷவர் யூனிட்டும் ஒரு வாட்டர் கிளாசெட்டும் அகாமடேட் பண்ணிக்க முடியும். ஸோ ஷவர் யூனிட் வந்து நமக்கு ஃப்ரண்ட்லேயே வர மாதிரியும் வாட்டர் கிளாசெட் நம்ம இந்த கார்னரில் போட்டுக்கிற மாதிரியும் நம்ம டிசைன் ப்ரொவிஷன் பண்ணிக்கலாம். ஸோ ஓடிஎஸ் ப்ரொவிஷன் இங்கே இருக்கிறதால தாராளமாக நம்ம பைப்ஸ்லாம் நம்ம இந்த சைட்லேயே கொண்டு போய்க்கலாம். வென்டிலேஷனுக்கும் நம்ம இந்த சைடு நம்ம தாராளமாக யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த பிளான் பற்றி உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் கைஸ்.